Hi kids, welcome to PKC channel. So today we are going to see one moral story about the dog and the bone. So let's start. There was a dog that was very hungry. He went to search for food and found a juicy piece of bone. He thought that he would go back to his place and enjoy it. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா there was a dog that was very hungry. ஒரு டாக் இருந்தது, நாய் இருக்குது. அந்த நாய்க்கு வந்து ரொம்ப பசிக்குது. நம்ம வீட்டு வெளியில் வாசல்லையே நிறையா டாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம பார்த்துருப்போமே. ஏதாவது ஃபுட்டு இருக்கான்ட்டு அங்கேயும் இங்கேயும் சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஏதாவது கவர் இருந்தால் அதில் ஃபுட்டு இருக்கான்னு மூக்க நுழைச்சி பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அந்த டாக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு, ஏதாவது ஃபுட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த டாக்கு வந்து ஒரு போன் கிடச்சிது, ஒரு எலும்பு துண்டு. இந்த போன் கிடச்சதும் அந்த டாக் என்ன பண்ணுச்சு, அதோட இடத்துக்கு போயிட்டு அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிது. ஸோ he left for his place. He had to cross a bridge over the river while going back to his home. ஸோ என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துலேருந்து அந்த நாய் போயிடுச்சு. அங்கே வந்து ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்குது, ஆறு மாதிரி இருக்குது, ரிவர் இருக்குது. அந்த ஆற்றை கடந்து தான் அந்த டாக் வந்து வீட்டுக்கு போகணும். The dog saw his own reflection in the river as he crossed the bridge and thought that it was another dog with a piece of bone in his mouth. ஸோ என்ன சொல்கிறாங்க, அந்த டாக் வந்து அந்த ரிவரில் அதோட ஓன் ரிஃப்ளெக்ஷனை பார்த்துருக்கு பிரிட்ஜை க்ராஸ் பண்ணும் போது. அதனால அது என்ன நினச்சிதுன்னா, அது வந்து இன்னொரு டாகு, அது வந்து தான் அதுக்கு தெரியல. அதுக்கு வந்து 5 சென்சஸ் தானே இருக்குது. நம்ம ஹியூமன்ஸ்க்கு தான் வந்து 6 சென்சஸ்ஸு. ஹியூமன் அளவுக்கு அதால் யோசிக்க தெரியாது. வேறு ஏதோ ஒரு டாக் வந்து பீஸ் ஆஃப் போன் வாயில் வச்சுட்டு அது நம்மளை பார்த்துட்ருக்கு அப்படின்னு நினச்சிது. The dog was so greedy that he also wanted to have that piece of bone. So he opened his mouth, barking at his own reflection to snatch that piece. என்ன சொல்கிறாங்க, டாக் வாஸ் ஸோ க்ரீடி. க்ரீடினா என்ன, பேராசை. அது என்ன நினச்சதுன்னா, அந்த டாக் வாயில் இருக்கிற அந்த போனையும் நம்மளே வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அது நினச்சிது. அதனால என்ன ஆச்சு, அது வந்து வாயை திறந்து நல்லா கத்த ஆரம்பிச்சிருச்சு, கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கிங்னா என்ன, நாய் கத்தும்ல கொலைக்கும்ல, அதுதான். அது அதோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்து அதுவே கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு. As soon as he opened his mouth to bark, a piece of bone dropped into the river. ஸோ என்ன சொல்கிறாங்க, அந்த டாக் வந்து வாயை திறந்து பார்க் பண்ண ஆரம்பித்ததும் அது வாயில் அந்த போன் வச்சுருந்ததில்ல, அது அப்படியே போய் அந்த ஆற்றுல விழுந்துருச்சு. அந்த ரிவரில் போயிட்டு தொம்முன்னு விழுந்துருச்சு. The dog lost his bone to river and had to return home hungry. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அதோட போன் வந்து ரிவரில் போய் விழுந்துருச்சு, ஆற்றுல விழுந்ததுனால அது வந்து வீட்டுக்கு திரும்ப போயிடுச்சு. வீட்டுக்கு ஹங்க்ரியாகவே போயிடுச்சு. ஏன்னா அது வரும்போது அது வாயில் போன் இருந்தது, போகும்போது இல்லை. அதனால் அது சேடாக வீட்டுக்கே போயிடுச்சு. ஸோ இதில் வந்து என்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரி சொல்கிறாங்க, டோன்ட் பி க்ரீடி. க்ரீடினா என்ன, பேராசை. பேராசை பெருநஷ்டம். ஸோ ஓவராலாக அந்த ஸ்டோரியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டாக் வந்து ஹங்க்ரியாக இருக்குது, அதுக்கு வந்து ஒரு ஃபுட்டு கிடச்சிது. அது வந்து ரிவரை க்ராஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்லான்னு நினச்சிது. ஆனால் போகிற வழியில் அது வந்து அதோட ஓன் ரிஃப்ளெக்ஷனை ரிவரில் பார்த்துருச்சு. அதோட ஓன் ரிஃப்ளெக்ஷனு தெரியாமல் அந்த இன்னொரு போனும் நம்மக்கிட்டே வரணும் அப்படின்னு நினச்சிது. அதனால் பார்க் பண்ணுச்சு. ஆனால் அதுக்கிட்ட இருந்த போன் வந்து ரிவரில் விழுந்துருச்சு. அப்போ கூட அந்த டாக்கு புரிஞ்சுதான்னு தெரியல அது நம்ம தான் சொல்லிட்டு. ஏன்னா டாக்ஸ்க்கெலாம் வந்து 5 அறிவு தான் இருக்கும், ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் 6 அறிவு. நம்மளால் மட்டும்தான் நல்லா யோசித்து எல்லா டிசிஷனையும் எடுக்க முடியும்.
அந்த டாக் வந்து அதுக்கு கிடைச்ச பொருளை, அந்த போனை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அது வச்சுருந்தா கூட அது ஹாப்பியாக இருந்திருக்கும். அது எப்போ வந்து இன்னொரு போன் அதை பார்த்துச்சோ உடனே அது மைண்டில் அந்த கிரீடி பேராசை அதுக்கு வந்துருச்சு. அந்த இன்னொரு போனும் நமக்கே வரணும் அப்படின்ட்டு. அதனால அது கிட்ட இருந்த போனும் அதுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ கிட்ஸ், நம்ம லைஃப்பும் அப்படி தான். நம்ம கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம ஹாப்பியாக இருக்கணும். அது சின்ன டாயாக இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு மாதிரி வச்சுருக்காங்க, அது வேணும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸை வந்து நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நோட்டில் வந்து எனக்கு வந்து இந்த திங்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அது எப்படி அச்சீவ் பண்ணணும்னா, இப்போது ஸ்கூலில் வந்து ஒரு அசஸ்மெண்ட் இருக்குன்னா, அந்த அசஸ்மெண்ட்டில் நான் ஃபஸ்ட்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு ஒரு எய்ம், கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அந்த அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட போய் இந்த மாதிரி வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேம்மா, எனக்கு வந்து இந்த டாய் எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீ பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்காக வச்சு உங்கள் கோலை நீங்களே அச்சீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.